Then paper money. It was found inconvenient as well as dangerous to carry gold and silver coins from place to place. Inconvenient. காகித பணமானது தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது சிரமமாக ஆபத்தானதாகவும் இருந்தது. So invention of paper money marked a very important stage in the development of money. The development of paper money started on the basis of storage of gold, and the receipts were issued by the goldsmiths for these storages. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல சிரமமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்ததால் காகித பணம் கண்டுபிடிக்கின்றார்கள். தங்கத்தை சேமிப்பதன் அடிப்படையில் ஆரம்பித்த காகித பணத்தினுடைய வளர்ச்சி, அந்த சேமிப்புக்கு பொற்கொல்லர்கள் ரசீதுகளை வழங்கினார்கள். இந்த ரசீது பணத்தினுடைய பதிலியாகவும் காகித பணமாகவும் மாறுகின்றது. This receipts of goldsmiths were a substitute for money and became paper money. Paper money is regulated and controlled by Central Bank of the country. In India, printing, regulating, controlling the paper currencies are done by the Reserve Bank of India, which was established in 1935. பணத்தை ஒழுங்குபடுத்துவது அந்த நாட்டினுடைய மைய வங்கி, இந்தியன் ரிசர்வ் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி கண்ட்ரி, ஆர்பிஐ, இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. காகித பணத்தை அச்சிடுதல், ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல் ஆகிய பணிகளை செய்து வருகிறது. தி ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டதுதான் தற்போதைய பணங்கள். Activity. Name in the country. Name in currency. நாட்டினுடைய பெயர், பணத்தின் பெயர். இந்தியா, இந்தியன் ருப்பி. இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று இந்தியன் ருப்பி. ஜெர்மனி நாட்டில் பணத்தை யூரோ என்று அழைப்பார்கள். ஜப்பான் நாட்டில் என் என்று அழைப்பார்கள். சிங்கப்பூர் ருப்பி, மலேசியா ரிஞ்சிட், மலேசியாவில் ரிஞ்சிட், சவுதி அரேபியா ரியால், யுஎஸ்ஏ டாலர், யூகே பவுண்ட், ஸ்ரீலங்கா ருப்பி, பாகிஸ்தான் ருப்பி. Reserve Bank of India. Credit money or bank money. கடன் பணம் அல்லது வங்கி பணம். Emergence of credit money took place almost side by side with that of paper money. காகித பணம் கடன் பணம் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வளர்ந்தது. People keep a part of their cash as deposit with the banks, which they can withdraw at their convenience through checks. The check, known as credit money or bank money, itself is not money, but it performs the same as functions of money. மக்கள் தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை வங்கியில் சேமித்து வைப்பு தொகையாக வைப்பார்கள். அந்த தொகையை வசதியாக காசோலை மூலம் நமக்கு திரும்ப பெறலாம். சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை செக்கு கொடுத்து நமக்கு வாங்கலாம். காசோலை கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்று அழைக்கப்படுகிறது. காசோலை என்பது பணத்தை குறிப்பது கிடையாது, ஆனால் பணத்தின் பணிகளை அது மேற்கொள்ளும். நியர் மணி. The final stage in the evolution of money has been the use of bills of exchange, treasury bills, bonds, debentures, savings certificate, etc.
உண்டியல், bills of exchange, treasury bills, treasury, கடன் பத்திரம், கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள், இவையெல்லாம் பண பரிமாற்ற வளர்ச்சியினுடைய இறுதி நிலைகள். ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி, சமீபத்திய வடிவங்கள். பிளாஸ்டிக் மணி, நெகிழி பணம் என்று கூறுவார்கள், பிளாஸ்டிக். The latest type of money is plastic money in the form of credit cards and debit cards. They aim for cashless transactions. கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள் சமீபத்திய நெகிழி பணம், பணமில்லா பரிவர்த்தனை இதனுடைய நோக்கம். இ மணி, மின்னணு பணம். எலக்ட்ரானிக் மணி இஸ் money which exists in banking computer systems and is available for transaction through electronic system. கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுவதுதான் இ மணி என்று கூறுவார்கள். ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங். ஆன்லைன் பேங்கிங் ஆல்சோ known as internet banking is an electronic payment system that enables customers of a bank or other financial institutions to conduct a range of financial transactions through website. இணைய வங்கி வாடிக்கையாளர்கள், நிதி நிறுவனங்கள் வலைதளங்களின் மூலம் ஒரு பரந்த நிதி பரிவர்த்தனையை நடத்தும் ஒரு மின்னணு முறைதான் ஆன்லைன் பேங்கிங் என்று சொல்லக்கூடியது. Then e-banking, electronic banking also known as national electronic funds transfer is simply the use of electronic means to transfer funds directly from one account to another rather than by check or cash. தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் என்று அழைக்கலாம். இது ஒருவருடைய பணமானது ஒரு பாஸ்புக்ல இருந்து இனி ஒரு பாஸ்புக்கிற்கு மாற்றக்கூடிய ஒரு மின்னணு வழிமுறை இ-பேங்கிங். Activity 2, prepare the duplicate model of different stages of money like commodity money, metal money, plastic money, etc., including barter system. பணத்தினுடைய பல்வேறு நிலைகளுள்ள மாதிரி பணம் குறித்து ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும். குறிப்பாக உலோக பணம், மெட்டாலிக் மணி, பிளாஸ்டிக் மணி, கமாடிட்டி மணி, பண்டமாற்று முறையும் சேர்த்து செய்யணும். Give the models to the each group students. Teacher and students discuss about the different stages of money. Value of money, பணத்தினுடைய மதிப்பு. Value of money is mean the purchasing power of money over goods and services in a country. Thus it is related to the price level of goods and services, but the relation between the value of money and price level is an inverse one. பணத்தினுடைய மதிப்பு என்று பார்க்கும்போது பொருளை வாங்க பணம் இருந்தால் மட்டுமே முடியும். ஒரு சக்தி என்று, வாங்கும் சக்தி என்று கூறுவார்கள். வாங்கும் சக்தி பணம். இது பண்டமற்ற பணிகளின் விலை அளவை சார்ந்திருக்கும். பணத்தின் மதிப்பானது விலையின் அளவும் பணமும் எதிர்மறை தொடர்புடையது. விலை அதிகரித்தால் பொருளை குறைவாக வாங்குவார்கள், விலை குறைந்தால் அதிகமாக வாங்குவார்கள். எதிர்மறை தொடர்புடையது. விலை குறைந்தால் தேவை அதிகரிக்கும், விலை அதிகரித்தால் தேவை குறையும். Do you know symbol of rupee? பணத்தின் குறியீடு. தற்போதைய பணத்தினுடைய குறியீடு ரூபாய்.
ரூபாயினுடைய குறியீடு. The Indian rupee symbol designed by Mr. Udayakumar, Viluppuram district, Tamil Nadu. It was approved by the Government of India on 15th July 2010. இந்திய ரூபாயினுடைய குறியீடை விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இது ஜூலை 15, 2010 இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. The value of money is of two types. Internal value of money and external value of money. பணத்தினுடைய மதிப்பானது இரு வகைப்படும். ஒன்று அகமதிப்பு, இனி ஒன்று புறமதிப்பு. Internal value and external value. The internal value of money refers to the purchasing power of money over domestic goods and services. The external value of money refers to the purchasing power of money over foreign goods and services. அகமதிப்பு என்பது உள்நாட்டிலுள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்கும். எக்ஸ்டர்னல் வேல்யூ என்று சொல்லக்கூடியது வெளிநாட்டிலுள்ள பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிப்பிடுகின்றது. Activity 3. Students to know about the value of money. மாணவர்கள் பணத்தினுடைய மதிப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். Set up your classroom like your shop or market. ஒரு கடை அல்லது சந்தை போன்று உங்கள் வகுப்பறை அமைக்க வேண்டும். Students are asked to purchase some commodities from the shop. கடையிலிருந்து சில பொருட்களை வாங்குமாறு கூறுதல். Do the market activities. சந்தை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். Teacher and students together discuss the value of money. பணத்தினுடைய மதிப்பை பற்றி விவாதித்தல். Nature of money. பணத்தினுடைய தன்மை. There has been lot of controversy and confusion over the meaning and nature of money. Stotsky states that money is the difficult concept to define, partly because it fulfills not one but three functions, each of them providing a criterion of moneyness, those of a unit of account, a medium of exchange, and a store of value. ஸ்டோஸ்கி என் கருத்துப்படி பணம் என்பது ஒரு கடினமான கருத்து என்று கூறுகின்றார். 3 பணிகளை குறிப்பிடுகின்றார். அவை ஒன்று கணக்கீட்டின் அலகு, மதிப்பின் அளவுகோல், மதிப்பின் நிலை கலன் என்று கூறுகின்றார். பணம் என்பது ஒரு மதிப்பின் அளவுகோல், பொருட்களுடைய மதிப்பை அளவிடுவது பணம் என்று கூறுகின்றார். Sir John Hicks says that money is defined by its functions. Anything is money which is used as money. Money is what money does. Sir John Hicksனுடைய கூற்றுப்படி எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணம் என்று கூறுகின்றார். வாக்கர் என்று சொல்லக்கூடிய பொருளாதார ஆசிரியரும் கூறக்கூடியது பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறுகின்றார். These are the functional definitions of money because they define money in terms of the functions it performs. Some economists define money in legal terms, saying that anything which a state declares as money is money. பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணமாகும் என்றுதான் பொருளாதார வல்லுநர்கள் கூறக்கூடிய வரையறை. Such money possesses general acceptability and has the legal power to discharge debts.
but people may not accept legal money. By refusing to sell goods and services against the payments of legal tender money. On the other hand, they may accept some other things as money, which are not legally defined as money in discharge of debts. This may circulate freely. குறிப்பாக சட்ட ரீதியான ஒப்பந்த பணத்தை செலுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்க மறுத்தால் சட்ட ரீதியான பணத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடன்களை தீர்ப்பதற்கு பணத்தை போல சட்டபூர்வமாக வரையறுக்கப்படாத வேறு சிலவற்றையும் மக்கள் பணமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். பணமானது சுதந்திரமாக பரவக்கூடிய ஒன்று. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, பணத்தினுடைய பணிகள். Functions of money are classified into primary or main functions, secondary functions, and contingent functions. முதன்மை அல்லது முக்கிய பணிகள், இரண்டாம் நிலை பணிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பணிகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. Primary or main functions. The important functions of money performed in every economy are classified under main functions. Medium of exchange or means of payment. பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை. Money is used to buy the goods and services. Second one, measure of value. மதிப்பின் அளவுகோல். The values of all the goods and services are expressed in terms of money. It is easier to determine the rate of exchange between various type of goods and services. அனைத்து வகையான பண்டங்கள் மற்றும் பணிகள் மதிப்பையும் பணத்தால் அளவிடலாம். இது அளவிடக்கூடிய பரிமாற்ற விகிதம் எளிதாக இருக்கு. Secondary functions, இரண்டாம் நிலை பணிகள். The three important secondary functions are: number one, standard of deferred payment. எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. Money helps the future payments too. A borrower borrowing money today places himself under an obligation to pay a specified sum of money on some specified future date. குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட காலத்திற்கு ஒதுக்கி வைக்கின்றார்கள். பணம் ஒரு எதிர்கால செலுத்துகைக்கு பணம் ஒரு கருவியாக செயல்படுகிறது. Number two, store of value or store of purchasing power. மதிப்பின் நிலைக்கலன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைக்கலன். Savings were discouraged under barter system as some commodities are perishable. The introduction of money has helped to save it for future as it is not perishable. சில பண்டங்கள் அழிந்து போகக்கூடியது. பண்டமாற்று முறையில் சேமிப்பை ஊக்குவிப்பதே கிடையாது. ஆனால் பணம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகுதான் மக்கள் பணத்தை சேமிக்க தொடங்குகின்றார்கள். அது அழியக்கூடியது அல்ல. மணி இஸ் நாட் பெரிஷபிள், அழியக்கூடியது அல்ல. நம்பர் த்ரீ, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆர் பர்ச்சேசிங் பவர். மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. Money makes the exchange of goods to distant places as well as abroad possible. It was therefore felt necessary to transfer purchasing power from one place to another. பணத்தால் தொலைதூர இடங்களுக்கும் வெளிநாட்டிற்கும் பரிமாற்றம் செய்ய முடியும். ஆகவே வாங்கும் சக்தியை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது அவசியம் என உணரப்பட்டது. Contingent function, இதர பணிகள். நம்பர் ஒன், பேசிஸ் ஆஃப் கிரெடிட், கடன் அடிப்படையில் இயக்கப்படுகிறது. நம்பர் டூ, இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல், மூலதனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கின்றது. நம்பர் த்ரீ, மெஷர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம், நாட்டு வருமான
அளவீடு மற்றும் விநியோகத்திற்கும் இது காரணமாக அமைகின்றது. Do you know inflation and deflation? பணவீக்கம் மற்றும் பணவாட்டம். Inflation refers to the prices are rising. The value of money will fall. பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். Deflation refers to the prices are falling. The value of money will rise. பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தினுடைய மதிப்பு உயர்வதை குறிக்கும்.